என்னப்பா இன்னைக்கு சம்மந்தி வீட்டுக்கு போறீங்களா? ஆமாப்பா, ஏற்கனவே வர சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வாங்க வாங்கன்னு. நம்ம தான் எங்க போறதுக்கு நேரம் இருக்கு. அதான் சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு தான். மஞ்சுளா, மஞ்சுளா கிளம்பியாச்சாமா? இரிய கிளம்பி வரும், என்ன அவசரம்? இல்லப்பா, அங்க ஆபீஸ்க்கு போனோம்னா இன்னைக்கு ஒரு நாள் பொழுது அங்கேயே ஆகி போயிடும். அதான் நேரமா போயிட்டு வந்தோம்னா சாயங்காலம் நேரமா வந்துட்டோம்னா ஆபீஸ்ல இருந்து பாத்துக்கலாம். சரிப்பா சரிப்பா, போவோமா? கிளம்பி வரதுக்குள்ள எத்தனை கத்திக்கிட்டு இருக்கீங்க? மணி ஆயிடுச்சுல்ல. மாமா போயிட்டு வரேங்க மாமா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன். ராத்திரிக்கு 2 பேத்துக்கு சப்பாத்தி போடுறதுக்கு மாவு பிணைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். குருமா சேர்த்தே வச்சுட்டேன். அதனால நைட்டுக்கு சப்பாத்தி மட்டும் போட்டா போதும் 2 பேத்துக்கும். சரிம்மா சரிம்மா, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேம்மா. நீ கிளம்புங்கம்மா, அங்க வேற உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். எங்கப்பா? மாமனார் வீட்டுக்குமா, அவ வேற வர சொல்லிட்டே இருந்தாங்க, அதான் போயிட்டு வரோம். ஏண்டா அங்கெல்லாம் போறீங்க? உன் தங்கச்சி அங்க போய் இருக்கறா, எப்படி இருக்காளோ என்னவோ, கண்ணுக்குள்ளேயே இருக்காடா. ஒரு எட்டு போய் அவளையும் பார்த்துட்டு வரலாம்ல? சரி, நீ என்ன பைத்தியமா? எதுக்கு சும்மா அங்க இங்கன்னு போய்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சம்மந்தி தான் சொல்லியிருக்காருல்ல, கொஞ்ச நாளைக்கு அவங்களை அப்படி விட்டு அதான் குடும்ப பொறுப்புன்னா என்ன ஏதுன்னு 2 பேத்துக்கு தெரியும். இல்லைன்னா பொறுப்பு இல்லாம இருப்பாங்கன்னு சொல்ல தானே செஞ்சாங்க. அதையும் மீறி போனா என்ன அர்த்தம்? ஏங்க, நம்ம தான் போகல வைக்கலன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஆனா இவன் கூட பிறந்தவன் தானே, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரட்டுமே. பாவங்க, புள்ளத்தாச்சி புள்ள வேற. அந்த படுபாவி அவளை நல்லா பாத்துக்கிறானா என்னான்னு தெரியல. ஆமா, கூட்டிட்டு போய் விட்டு நம்ம 10 வருஷமா அங்க போய் வாழ்ந்துகிட்டு இருக்கா. நேத்து தான் போய் விட்டுட்டு வந்தோம், இன்னைக்கே உடனே ஆள் அனுப்பணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எப்பா, நீங்க அங்க மட்டும் போயிட்டு வாங்க போதும். சும்மா போவோம் வரவும், அதுக்கப்புறம் பாவமா இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு அங்க வாழ்ந்துக்கிட்டு போய் காசு கொடுக்க தோணும், அதுக்கப்புறம் ஜாமான் வாங்கி போட தோணும், அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்துடணும்னு தோணும். அப்புறம் எங்கிட்டு போய் பொறுப்பு வரும்? புள்ள குட்டி பிறக்க போகுது, இனிமேலாவது 2 பேரும் பொறுப்போட இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் அங்க விட்டுருக்குது. சும்மா லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது. எப்படி பேசுறீங்கன்னு தெரியல. பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நிமிஷம் ராத்திரி தூங்க முடியல, என்ன பண்றாளோ ஏது பண்றாளோன்னு. என்னமோ பண்ணி தொலைங்க. நான் சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க தலையெழுத்து. நீ ஆச்சு அவளாச்சு. அவ வாழ்க்கை கெட்டி குட்டிச்சவரா போறதுக்கு காரணமே நீதான். ஐயோ புள்ளன்னு சொல்லியே ஒரு வழி ஆக்கிரு. இல்லங்க, நீ ஒன்னும் சொல்ல வேணாம் சரியா? கம்முன்னு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நீங்க போயிட்டு வாங்கப்பா. நம்மளும் போய் பார்க்க கூடாது. நம்மளும் பார்க்கலன்னா அவனுக்கு தொக்கா போயிடும். அவளை அடிச்சாலும் வச்சாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு என்னத்த சொல்றது? என்னமோ பண்ணி தொலைங்க. கொஞ்சமாவது அவளையும் விட்டாதான் கொஞ்சம் பிள்ளையும் கொஞ்சம் பொறுப்போட இருப்பா அப்படின்னு சொன்னா எங்க புரியுது? உடனே ஓடணும்னு என்னத்த சொல்றதுன்னு தெரியல. பாத்தியானே, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் அந்த ஆளு. அந்த ஆளுக்கு எம்பிட்டு திமிரு. பாரு, உன் புருஷன்லாம் ரொம்ப நல்லவண்டி. அந்த ஆளுக்கு இந்த புத்தியெல்லாம் கிடையாது. உன் மாமியார் காரி இருக்கா பாரு, சரியான தந்திரக்காரி. நீயும் இங்க வந்து உக்காந்துட்ட. இப்ப அவங்க வீட்லயும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? அத்தான் உன்னை எப்படியாவது அத்து விடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா சரியா அத்து விட்டுட்டா. பாத்தியா என்ன இவளுக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி? பையனை மருமவளு சந்தோஷமா இருக்க பாக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா எதுக்கு தான் இவ இப்படி காஞ்சு போய் கிடக்குறா? உன்னை அழிக்கணும்னே நினைச்சுக்கிட்டே இருந்தா. உனக்கு என்னதான் போட்டு கட்டி கொடுக்கல? ஒன்றும் இல்லாம உன்னை அனுப்பி விட்டோம். எல்லா சீரு சனத்தையும் செஞ்சு உன்னை அனுப்பி விட்டோம். அப்படி இருந்தும் அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி நோட்டீஸ் அனுப்புவாங்க? விடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணமே அவதான். அவளை பிடிச்சி நடுத்தரவுல வச்சு 4 கிளி கிழிச்சாதான் சரிப்பட்டு வருவா. நீ கிளம்படி போவான். இன்னைக்கு அவளா நம்மளான்னு பாத்துருவான். பாத்தியானே, ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். என் வாழ்க்கைய அழிச்சு விட்டாங்க பாத்தீங்களான்னு. நான் என்னன்னே பண்ணுவேன், எங்கன்னே போவேன்? ஏதோ குடும்பம்னா 1000 கோபதாம இருக்கும், அதுக்குன்னு வெட்டி விடுவானா அந்த ஆளு? பட்டக்காலே படும் கெட்ட குடியே கெடுன்ற கதையா? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் அப்படி அடிமேல அடி விழுகுதுன்னே தெரியலப்போ. ஏண்டா, அவ கொழுப்படுத்தி தெரிஞ்சதுக்கும் நம்ம மாப்பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம மாப்பிள்ளைக்கு ஏத்தி விட்டுதான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு வேற அவங்க சம்மந்தி வீட்டுல வேற வாயிருக்க மாட்டாம அதை இதுன்னு சொல்லிவிட்டோம்ல. அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்மள இப்படி பண்ணது, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா உன் பொண்டாட்டியெல்லாம் வந்துட்டு நல்ல வேலை கிடையாது. அவ வேணும்னு பண்ணிக்கிட்டு இருந்தா கொழுப்படுத்த கழு. அண்ணே, அந்த ஆளு சும்மா விடக்கூடாதுனே. ஒரு பொம்பளை பிள்ளைய நான் பெத்து கையில வச்சிருக்கேன். இதோட இந்த ஆளு எனக்கு டைவர்ஸ் கொடுப்பானா? டைவர்ஸ் நிம்மதியா வாழ விட மாட்டேன் அந்த ஆளை. வானே போவோம். இன்னைக்கு புட்டிச்சு 4 போட்டு நீ போட்டினாதான் சரிப்பட்டு வரும். என்னை என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு அவன் நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு. நீ வானே. இங்க பாரு, குடும்பம்னா 1000 சண்டை சச்சரவு இருக்கும். முதல்ல என்ன இதுன்னு யோசிச்சு முடிவு எடுக்கணும். எடுத்தவங்க ஒருத்தன் முடிவு பண்ணக்கூடாது. என்னன்னு நீ பேசிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறி ஆக்கிட்டான். இனி என் வாழ்க்கை என்ன ஆகும்? ஏண்டா, அந்த குடும்பத்துக்காக இவ மாடா உழைச்சிருக்கா, ஒரு புள்ளையும் பெத்து வச்சிருக்கா. இப்படி பண்ணுனா எப்படிடா சொல்லு பாப்பா? நாளை பின்ன இவளுக்கு என்ன ஆதரவு இருக்குது? இல்ல அந்த பிள்ளைகிட்ட என்ன ஆதரவு இருக்குது? இவனுங்க வெட்டி விடுவானுங்க. பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கைனா என்ன? இவனுங்களுக்கு கிண்ணு கீரையா? வேணும்னா வரணுமா, வேணானா வெட்டி விடணுமா? நான் என்ன புள்ளை இதுக்கா பெத்து விட்டுருக்கேன்?
இல்லை என்ன அந்த வீட்டுக்கு என்ன நேர்ந்து விட்டுருக்கானா? தேவைப்படும் போது இது பண்ணுறதுக்கு, தேவையில்லாத போது தூக்கி வீசுறதுக்கும். அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போன நாள்லேருந்து என் பிள்ளைக்கு பிரச்சனை 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 தான். மாமியார் கொடுமை, மாமனார் நீ கொடுமை கொடுமை கொடுமைன்னு அவள் வாழ்க்கையில் கொடுமையை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கா. இவளை பார்த்தாலே கருக்கி தான் கொட்டுவா. அந்த சிறுக்கி அவளை நல்லா இருப்பாளா? பெத்த பிள்ளைங்களை நல்லா வாழ வச்சு பார்க்குறவ தான் தாய். இப்படி குடியை கெடுக்கிறவ தாயா? விடக்கூடாதா தம்பி, விடக்கூடாது. நீ கிளம்புடா, போய் ஒரு போட்டால் தாண்டா சரிப்பட்டு வரும். கூட பிறந்தவளுக்கு ஒன்று கேட்கறதுக்கு நாதி இல்லை, அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டான் அவன். வாடா, நீ கையை காலை முடிச்சு விட்டினா தான் சரிப்பட்டு வரும். இனிமேல் இந்த நோட்டீஸ் கிட்டீஸ் அவன் அனுப்புவான். இத்தனை நாள் வரைக்கும் தான் மாப்பிள்ளை, இப்போ அவன் மண்ணா கட்டி. வாடா போவான். வாடி, பிள்ளைய கூட்டிக்கிட்டு வாடி போவான். கொடுத்துட்டீங்கல்ல, விடுங்க சார், அது போதும். சும்மாலாம் போயிட்டு நம்மளும் கெஞ்சிட்டு இருக்க முடியாது சார். எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் போயிட்டு இதே பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியும்? அதான் 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 அதனால தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு வர்றதும் அவங்களுடைய விருப்பம். நம்ம கொடுக்குற கடமைக்கு கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என் குடும்ப நிம்மதியை கெடுக்கிறவ என் வீட்டுக்கு மருமவளாவே தேவையில்லையே. மருமவை எது கூட்டிட்டு வர்றது? மருமகனா யாரு? அந்த வீட்டுக்கு இன்னொரு மக தானே. மக இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர மருமக தான் அந்த வீட்டுக்கு மகளே. ஏதோ குடும்பத்துல எங்க அம்மா கொஞ்சம் சுருக்கு வருக்குன்னு பேசுவாங்க, வைப்பாங்க. அதுக்குன்னு குடியை கெடுக்கிற பாவி வேலை பாப்பலாங்களா? சொல்லுங்க பாப்போம். எதுவா இருந்தாலும் மூஞ்சுக்கு முன்னாடி பேசணுங்க. எங்க அக்காவை வாழ்றது பிடிக்கலையா, வைக்கலையா, சரி அவளை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லியிருந்தா அவ ஒரு மனுஷி. அதை விட்டு அந்த குடும்பத்துல போய் எங்க அக்காவை பத்தி அதை இதுன்னு சொல்லி கொடுத்து புள்ள இல்லைன்றதை ஏத்தி விட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறமா அவளை வேண்டாங்க, வேண்டவே வேண்டாம். ஆமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கொடுத்துட்டீங்க, நாளைக்கு வந்து தானே ஆகணும். பார்த்துக்கலாம், விடுங்க. அப்புறம் வாய்தாவா அலையட்டும். ஆமாங்க, என் புள்ளை எனக்கு வந்தாகணும். அவளை நம்பி எல்லாம் என் புள்ளைய விட முடியாது. புள்ளைய வாங்கி விட்டு அவளை அனுப்பிட வேண்டியதான். அவளை நான் ஒன்றும் பண்ண முடியாது. தம்பி இந்த டீ. இந்த சார், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேங்க. ஓகேங்க. தேங்க்ஸுங்க. என்னம்மா? என்னடா அவளுக்கு நோட்டீஸே அனுப்பிட்டியாடா? என்ன பண்ண சொல்ற? அனுப்பியாச்சு, அவ்வளவுதான். இனி என்ன பண்ண முடியும்? ஏண்டா, 1000 தான் இருந்தாலும் வீட்டோட மருமகடா, ஒரு வாரிசை பெற்று கொடுத்துருக்கா. இப்படி வேண்டான்னு வெட்டி விட்டா நல்லாவா இருக்கு? ஏதோ கொஞ்ச நாள் அவங்க ஆத்தா பையன் வீட்டில் இருக்கட்டும்னு சரின்னு விட்டாச்சு. இப்போ இப்படி பண்ணுனா எப்படிரா? ஏம்மா, ஒரு சிலரெல்லாம் சொன்னா புரியும், ஒரு சிலருக்கெல்லாம் பட்டாதான் புரியும். இவெல்லாம் பட்டு திருந்துற ஆளு. இவளுக்கெல்லாம் சொல்லி 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 எனக்கு சலிச்சு போச்சு. இன்னைக்கு இந்த வேலை பாக்குறவ நாளைக்கு இந்த குடியை கெடுக்கிறதுக்கு என்ன வேலை பாப்பா? இவகிட்ட எல்லாம் போயிட்டு நம்மளால மல்லு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. டேய், அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி வெட்டி விட்டா பாக்குற பேரு என்னடா சொல்லுவாங்க? எவனை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் எவனும் எனக்கு சோறு போட கிடையாது. நான் சம்பாதிச்சுதான் நான் எல்லாம் பண்ணிக்கிறேன். அப்படின்னும் போது யாருக்காகவும் பயப்படணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. ஏண்டா, உங்க 2 பேரோட சண்டையிலையும் அந்த புள்ள என்னடா பண்ணும்? பச்சை புள்ள பாவம்டா. வருமா, என் புள்ளைய அப்புல்லாம் நான் விட மாட்டேன், சரியா? என் பிள்ளைக்காக நான் அப்பன் இருக்கேன், நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு எல்லாம் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், சரியா? அப்படி ஒன்றும் அவளை நம்பி என் பிள்ளைய விட்டு நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அன்னைக்கே இந்த தலைவர் என்ன சொல்றாரு, உங்க பிள்ளையும் கூட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டியும் அவங்க அம்மாவும் வேலைக்கு வந்தாங்க, வெயில்ல வேலை செய்ய முடியல, பிள்ளைக்கு சோறு கொடுத்தேன். என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன்? அடுத்தவங்க கிட்ட கையேந்தி வைக்கிற நிலைமைக்கு நான் பிள்ளைய வளர்த்தேன். இங்க இருக்கும்போது என் பிள்ளைக்கு பாதாம் பிஸ்தா என்ன பழம் வேணுமா, எது வேணும், என்ன வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி போடுற ஆளு. இன்னைக்கு என் புள்ள அடுத்தவங்க வீட்டுல கை நீட்டி திங்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? என் மச்சானே வேற பக்கம் யார்ட்டையும் கையேந்தி நிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆளு. என் பிள்ளைய விட்டுருவேனா நானு? அப்படியெல்லாம் அவளை நம்பி விட மாட்டேம்மா. போதுமா, அவ கூட எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை. ஒன்னு சொன்னா போது உடனே கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுவா. இவளுக்கு நம்ம காவகத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் திமிர் பேச்சில பேசிக்கிட்டு திரியிறா. என் புள்ளைய மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு அன்னைக்கு தரன்னு இழுத்துட்டு போயிருக்கா அவ. அப்படின்னும் போது அவளை நம்பி என் பிள்ளைய விட்டு அவ ஏதோ பண்ணிவிட்டா, நாளில் பிள்ளைய இழந்துகிட்டு இருக்கணும். அவ கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதுமா. இனிமேலாம் அவ கூட எல்லாம் மல்லு கட்டிட்டு என்னால வாழ முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லைம்மா. எதுக்கும் ஜோசியம் இது பார்ப்போண்டா. ஏதோ நேரம் சரியில்லாம கூட இருக்கும், அதனால கூட இப்படி இருக்கும்டா. போய் ஒரு விளக்கு எதுவும் போட்டு பார்ப்போண்டா. வீட்டுல இருக்க ஆளுங்க கொழுப்படுத்தி திரியறதுக்கு போயிட்டு சாமி சாமின்ட்டு ஓட முடியுமா? கம்முடி இருமா நீ. ஆண்டவனே, ஒரு புள்ள வாழ்க்கை இப்பதான் நல்லா இருக்குன்னு நிம்மதியா ஒரு பெருமூச்சை விட்டேன்.
அதுக்குள்ள நீ இப்படி ஒன்று பண்ணணுமா? அம்மா உனக்கு இன்னமும் புரியலையா? நாளைக்கு அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்து இந்த வீட்டுக்கு வந்தா கூட அவங்கள நிம்மதியா வாழ விட மாட்டாமா. அந்த குழந்தைய அழிக்க கூட மாட்டான்னு இவளுக்கு என்னமா நிச்சயம் இருக்குது? அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கம்முனு இரு. ஆயிரம் கோவம் தாவம் இருந்தாலும் இந்த வீட்டில் மருமகளாக இருந்தவடா. அவங்க வீட்டில் என்ன போ. தோசை போந்தானே, இன்னும் 2 ஊற்றிட்டு வரவா? போதும் போதும். என்னைக்கும் கேட்டா கூட தோசை ஊத்த மாட்டேன், இன்னைக்கு என்னமோ தோசையெல்லாம் ஊத்தி இருக்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மாதான். என்ன அவங்க இன்னைக்கு கிளம்பிடுவாங்க தானே? என்னையா இப்படி பேசிட்டு இருக்க? பாவையா நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆட முடியுமா? செருப்புன்னு தான் பாவமா இருக்குது, காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு காடு கல்லு மண்ணு மேடுன்னு ஏறுறோம் இறங்குறோம். அதுக்கு பார்த்து பாவம் பார்த்தோம்னா அதை தூக்கி கழுத்துல மாட்டிக்க முடியுமா? எம்மாடி மருமவளே. ஐயோ அத்தை, உங்களுக்கு எதுக்கு அத்தை சிரமம்? நான் வந்து ஊத்திட்டு வர போறேன். புள்ளத்தாச்சி புள்ள மாசமா இருக்க நேரத்தில் நீ நடந்து வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உடம்பு அசதியாக இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அத்தான் நீ வர்றதுக்குள்ளே பாலை காய வச்சு நல்லா குங்குமப்பூலாம் போட்டு வச்சிருக்கேன், இந்தாம்மா குடி. எதுக்குத்தான் உங்களுக்கு சிரமம்? இதில் என்னம்மா சிரமம் இருக்கு? நம்ம வீட்டுக்கு இப்போ தான் நீ வந்திருக்க, இத்தனை வருஷம் அங்கேயே தான் இருந்த. அப்புறம் உன்னை நான் தானே நம்பி கூட்டிகிட்டு வந்தேன், அப்புறம் பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே, நான் பார்க்காம இருக்க முடியுமா? அத்தை மாமா வந்துட்டாங்க. என்னங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீ சொன்ன எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏம்மா ஆப்பத்துக்கு மாவு வச்சிருக்கேம்மா, உனக்கு கடலைக்கறி பிடிக்கும் தானே? ஐயோ எதுக்குத்தான் உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அத்தை. இங்கே பாரு, வேண்டாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆட்டுக்கால் பாயா வச்சுருக்கேன், கடலை கொஞ்சம் வேக வச்சுருக்கேன், தக்காளி வெங்காயம்லாம் முடிஞ்சு போச்சு, அதான் உங்கள் மாமாவை வாங்கிட்டு வர சொன்னேன். அது சாப்பிடுவதானே? ஐயோ அதான் ஆப்பமும் அதுவுமே இருக்குல்ல, வேற எதுக்கத்தை இதெல்லாம்? புள்ளைக்கு அது பிடிக்குதான்னு பாரு. இல்லையா கடலைய போட்டு குழம்பா வச்சிரு, வேற ஏதாவது மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு ஆயிரும்ல. சரிங்க. எம்மாடி இளநீ குடிப்பதானம்மா? குடிப்பேங்க மாமா. சரி, அப்ப வரும்போது வெட்டிட்டு வரவா? அது என்ன வரும்போது வெட்டிட்டு வரவா? வெட்டிட்டு வந்து கொடுங்க. புள்ளைக்கு வெட்டிட்டு வந்து கொடுக்காம அப்பத்தான் வெட்டிட்டு வரவாமா? இல்லம்மா, புள்ள குடிக்குமா என்னன்னு தெரியலன்னு தான். அதெல்லாம் மாசமா இருக்க நேரத்துல நல்லா குடிச்சாதான் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் உடம்புக்கு. இப்போ வாங்கிட்டு வாங்க, வெட்டிட்டு வாங்க. அம்மா அம்மா. அட வாங்கப்பா, சாப்பிட்டீங்களா 3 பேரும்? சாப்பிட்டோம்மா. சரி உட்காருங்க. நான் தான் உங்க அப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருக்கேன், அவர் சாப்பிட்டு வரட்டும், இந்த வரேன். அம்மா நாங்கள் ஊருக்குள்ள வேற வீடு பார்த்து போகிறோம், அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். என்னது, வேற வீடு பார்த்து போறீங்களா? என்னப்பா சொல்றீங்க? இல்லைம்மா, அக்காவும் வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் என் மாப்பிள்ளையும் இருக்கான். 2 பேருக்கும் இங்கே இருக்க கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும், அதான் உங்களுக்கும் சிரமப்படுத்தக்கூடாது இல்லைம்மா, அதான் வேற வீடு பார்த்து போகலான்னு. இதுல என்ன சிரமம்? எனக்கெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல, எல்லாரும் இங்கேயே இருங்க. எதுக்கு அங்க போயிட்டு வேற பக்கம் வீடு பார்த்துக்கிட்டு? இந்த வீடு தான் மலை போல இருக்குல்ல. என்ன பத்திரகாளி, இங்க இருக்கிறது உனக்கு என்ன சிரமம்? இல்ல சரோசா, வேற பக்கம் வீடு பார்த்து போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் இல்லாம பையனும் வேற இருக்கானா, இவங்க 2 பேத்துக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணணும் வைக்கணும், அதுக்கு தான். அதுக்கு என்ன, தாராளமா இங்க வச்சு பண்றது வைக்கிறது. இப்ப யார் இப்ப உங்களை என்ன சொன்னா? இல்ல நானும் வேலைக்கு போகணும், இங்க இருந்து ரொம்ப தூரம், வீட்டுக்கிட்டனா அங்கிட்ட பக்கம், அதான். என்னப்பா எல்லாம் ஒரு முடிவோட இருக்கீங்களோ? கிளம்பணும்னு முடிவே பண்ணிட்டீங்களோ? அம்மா அப்படி இல்லைம்மா, இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் எல்லாமேன்னு இருந்தேன். இப்போது அக்கான்னு ஒருத்தவங்க இருக்கும்போது எதுக்குமா உங்களுக்கு சிரமப்படுத்தணும்? அதுவும் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து எல்லாத்துக்கும் சமைச்சி வைக்கிறது உங்களுக்கும் சிரமம் தானம்மா, அதான் நாங்கள் வெளியே அங்கிட்ட ஏதோ ஒரு வீட்டை பார்த்து போய்க்கலான்னு. ஓஹோ, அப்போ எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. சரிப்பா, போங்க போங்க. அம்மா இல்லைம்மா, நீங்கள் எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கீங்கம்மா, மேற்கொண்டு உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தாம்மா. இல்லைப்பா, நீங்கள் போங்கப்பா. அதுவும் இல்லாமல் நீங்கள் போகிறது தான் நல்லது. இருந்தாலும் யாரும் எதுவும் உங்களை சொல்லிடக்கூடாது. போங்க, நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன். அம்மா நாங்கள் வேறு எங்கேயும் போகலம்மா, இந்த ஊருக்குள்ளே தான் இருக்க போகிறோம்,
அதுவும் இல்லாமல் அக்காவை இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தின அந்த குடும்பத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுமா. நாங்கள் இங்கே இருந்தோன்னா அதை பண்ண முடியாதுமா. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களை ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டாங்கல்லம்மா. அக்காவை நினச்சி அவங்க வருத்தப்படணும். இப்படியாப்பட்டவங்களை விட்டுட்டோமேன்னு நினச்சி வருத்தப்படணுமா. அதுக்காக தாம்மா நாங்கள் போகிறோம். சரிப்பா, சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா போயிட்டு வரோங்கப்பா. ம். என்னங்க ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, மனசு குளு குளு குளுன்னு இருக்குமே உங்களுக்கு. என்னங்க எப்படி இருக்கீங்க? நீங்க பேசுனது காதுல விழுந்திருக்கும் போல. அதான் 3 பேரும் போறாங்க. போவாதீங்க, நீங்க இங்க இருந்துதான் ஆகணும்னு நான் சொல்லியிருப்பேன். என்ன பண்றது, கழுத்தை பிடிச்சி இது வெளியே தள்ளிட்டீங்கன்னா நான் இல்லாத நேரத்துல எப்படிதான் இப்படிலாம் பேசுறீங்களோ தெரியல. அவங்க மனசு எம்பிட்டு பாடுபட்டிருக்கோம். இன்னைக்கு அவங்களுக்குன்னா நாளைக்கு நமக்குங்க. என்னைக்கு நம்ம இப்படி இருந்துட மாட்டோம். நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கலன்னா எப்படிங்க? என் வயிற்றுல பிறந்த பையன் கூட எனக்கு ஒரு வச்சோறு போட்டது கிடையாது, ஒரு சேலை துணி எடுத்துட்டு வந்தது கிடையாது. ஆனால் இந்த பையன் எனக்கு சேலை துணி எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், வீட்டில் அம்பிட்டு வேலை பார்க்கறதா இருக்கட்டும், வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடுறதா இருக்கட்டும், எல்லாம் அப்படி பண்ணின பையன். இவனை மாதிரி ஒரு பையன்லாம் நம்ம எங்கிட்ட போய் தவறுந்தா கூட கிடைக்காதுங்க. அப்படி கிடைச்ச பொக்கிஷத்தை நம்மளே தொலைச்சிட்டோம். உங்ககிட்டலாம் நான் புலம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இதுக்கு ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படுவீங்க. நம்மளும் தான் ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம். அது அவனோட சுயநலத்தை மட்டும்தான் பார்ப்பான். அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு தானே இந்த வேலையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், கடைசி காலத்தில் இவன் கூட நமக்கு பச்சை தண்ணி மோந்து கொடுப்பான். ஆனால் அவன் நம்மளை செத்தா கூட கடக்கட்டும் அப்படின்ட்டு போவான். நீங்கள் பட்டு தான் திருந்த போகிறீங்க பாருங்க. அவங்க மனசு எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கும். நம்மளை நம்பி வந்தவங்களை இப்படியா மனசு நோக்கடிச்சு அனுப்புறது? இது ரொம்ப தப்புங்க, ரொம்ப பாவம். கர்மான்னு ஒன்று இருக்கு. நம்ம இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். அவங்க கண்ணீர் விட்டு போறதெல்லாம் நமக்கு தான் குடும்பத்துக்கு கஷ்டம். யாரு ஊர்ல உள்ளவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுக்குவ. அதை நான் தப்புன்னு சொன்னா என்னையவே ஆடிக்கிட்டு வருவேன். நீ தான் என் பையன். அப்ப அவங்க குடும்பத்தை பார்த்தானே அவனை விட்டுட்டு தானே போனா. எங்க மானும் சூடு சொரணை இருக்க எவனும் இப்படியெல்லாம் கேவலம் கிட்ட போய் இங்க இருக்க மாட்டான். சின்ன வயசுலேருந்தே அனாதையாக வளர்ந்த பையங்க. அவனுக்கு சொந்தம்னா அவ்வளோ பிடிக்கும். என்னையே அம்மா அம்மான்னு அம்பிட்டு உயிராக இருப்பாங்க. இனிமே நீங்களும் உங்கள் பையனும் சாணி அள்ளி போட்டு வீட்டு வேலையெல்லாம் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அருமை என்னன்னு தெரியும். எல்லா வேலையும் நானே கண்டது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அருமை தெரியாது. அந்த பையன் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இனிமேல் நீங்கள் 2 பேரும் இதெல்லாம் பார்க்கணும். அப்படி மட்டும் பார்க்காம இருங்க. 2 பற்றி விளக்கமத்தை எடுத்து சாத்துன்னு சாத்தி போடுறேன். வீட்டுக்கு வந்து பிள்ளையவன் நோகடிச்சு அனுப்புறீங்க. 2 பேரும் செய்யாமல் மட்டும் இருங்க. அதுக்கப்புறம் நீ எதில் அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க.